அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். குறிப்பாக பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா iOS யூசர்ஸ்க்கு வரப்போகிறதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். சாம்சங்கில் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோனு சாம்சங் கேலக்ஸி M32 5G லிஸ்டிங்காக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். Poco F3 GT மறுபடியும் இதில் டிஸ்பிளே இஷ்யூன்னு தெரிய வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தலாம். எல்லாமே பார்த்தலாம் டெக்னிக்ஸ் வந்து 598ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஃபைனலாக பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மட்டும் இல்லை iOS யூசர்ஸும் இனிமேல் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்ஸ்டாகிராமில் ஒரு அஃபிஷியல் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் டவுன்லோட் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 50 மில்லியன் டவுன்லோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 48 மில்லியன் டவுன்லோடில் வந்து சப்ளை கூப்பன் கிரேட் ஸ்கிராப்பும், 49 மில்லியனுக்கு கிளாசிக் கூப்பனும், 50 மில்லியனுக்கு வந்து பெர்மனன்ட் கேலக்ஸி மெசஞ்சர் செட் அப்படிங்கிற மாதிரி தான் டீசர் ரிவீல் பண்ணி இந்த டவுன்லோட் செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் ஆண்ட்ராய்ட்னாலும் சரி ஆப்பிள் சிம்பிள் போட்டு அங்கே iOS அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் இந்த போஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா கூடிய விரைவில் iOS யூசர்ஸ்க்கு வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் iOS யூஸராக இருந்தால் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அமேசானுடைய கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்று, அதாவது ஆகஸ்ட் 5லேருந்து ஆகஸ்ட் 9 வரைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த சேலில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக iQOO டிவைசஸ்க்கு வந்து இவங்க ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. iQOO டிவைசஸ் அப்படின்னு சொல்லும்போது iQOO 7, iQOO 7 Legend, iQOO 7 C3 மூணுமே வந்து உங்களுக்கு கூப்பன் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் iQOO 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே iQOO C3 3500 rupees டிஸ்கவுண்ட் கூப்பனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். iQOO 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு 2000 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லை 6 monthsக்கான ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் இருக்குது, அதையும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதோட நீங்கள் ஒருவேளை SBI கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் அடிஷ்னல் 10% டிஸ்கவுண்ட் இந்த கூப்பன் ஆஃபரோட உங்களுக்கு அடிஷ்னல் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ ஒரு மேசிவ் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் iQOO டிவைசஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அமேசானுடைய இந்த சேலில். அது மட்டும் இல்லை ஷாமியும் அவங்க தரப்புலேருந்து இண்டிபெண்டன்ஸ் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சேல் வந்து ஆகஸ்ட் 9 வரைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த சேலில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை SBI கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் உங்களுக்கு 3000 rupees வரைக்கும் ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் டிவிஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், இயர்பட்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 11X உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 25,000க்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதோட ஷாமியுடைய பாப்புலரான Mi 11 Lite 4G இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 1500 rupees ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே Mi 10i, Mi 10T இதெல்லாமே ஆஃபர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை Mi ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆஃபர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சாம்சங்குடைய அன்பேக் இவெண்ட் ஆகஸ்ட் 11 ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதில் Z Fold 3 அண்ட் Z Flip 3 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் கேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் லிமிடெட் எடிஷன் கொண்டு வராங்க. ஸோ லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ப்ரெஷியஸ், அதாவது லக்ஸுரி எடிஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டிசைன் பண்ணுறாங்க. இதில் Z Flip 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 யூனிட்ஸ் தான் இவங்க ரெடி பண்ணுறாங்க. பட் இந்த 20 யூனிட்ஸ்லையும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரூபி, எமரல்ட், டைமண்ட்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணி 406 ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக $46,000 கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே Z Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே யூனிக் ஸ்கல் டிசைனில் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ப்ரெஷியஸ் ரூபி ஸ்டோன்ஸில் தான் அந்த ஸ்கல்லுடைய டிசைன்ஸும் இவங்க பண்ண போகிறாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக $11,000 கிட்ட இருக்கலாம். இதில் வந்து 99 யூனிட்ஸ் இவங்க ரெடி பண்ண போகிறாங்க. எல்லா வருஷமும் இவங்க ரெடி பண்ணுற யூனிட்ஸும் ஃபுல்லாக சேல் ஆகுது அப்படின்னு தெரியுது. இவ்வளோ பணம் கொடுத்து எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு தெரியல. OnePlus 9 Proவில் ஒரு புது கலர் வேரியன்ட் டுடே இமேஜ் ரிவீலாக இருக்குது. இந்த இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் கலரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் இது மேட் ஃபினிஷாக இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸும் இருக்காது. ஸோ ஒரு வித்தியாசமான பியோர் ஒயிட் அவுட்லுக்கோட OnePlus 9 Pro இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த பியோர் ஒயிட் கலர் வேரியண்ட்டும் வந்து எப்போ மாதிரி ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus 9 Proவில் இன்னொரு புது கலர் வேரியண்ட் வரப்போகுது. LG Gram 2021 எடிஷன் லேப்டாப்
Rewards இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 சைஸஸில் கொடுத்துருக்காங்க. 14 inches, 16 inches, 17 inches. 14 inchஸில் 8GB RAM இன்டெலுடைய i5 கோரோட வந்து இது 74,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே 16 inches அப்படின்னு பார்த்தீங்கன்னா i5 அண்ட் i7 ரெண்டு சிப்செட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM வேரியட்டோட. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 82,499 அதுக்கப்புறம் 99,499க்கு அவைலபிளாக இருக்குது. அதே LG Gram 17 i5 16GB RAM வந்து உங்களுக்கு 1,06,000 கிட்ட இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. பெசல்ஸும் ரொம்பவே தின்னாக இருக்குது. ஸோ LG Gram 2021 எடிஷன் லேப்டாப் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் எக்ஸ் சீரீஸில் அடுத்ததாக விவோ X70 சீரிஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதில் விவோவுடைய X70+ இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆகிடுச்சு. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு E4 சூப்பர் AMOLED பேனல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்னாப்டிராகன் 888 உங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பிரைமரி சென்சார் 50 மெகாபிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சலோட இதோட விலை அப்ராக்சிமேட்டாக 70,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ விவோ அவங்களுடைய X70 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்த அப்டேட் சாம்சங் ஃபேன்ஸ்க்காக. ஏன்னா சாம்சங்குடைய F62 அன்பிலீவபிள் ப்ரைஸஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. சாம்சங் F62 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது 25,999 இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 கிட்ட இது அவைலபிளாக இருந்தது. பட் இப்போ அன்பிலீவபிள் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 17,999க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லான்ச் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 25% ஆஃபரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் F62 ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டோட ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஆஃபர் ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். அதோட சாம்சங்குடைய M சீரீஸில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M32 5G கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்தியாவுடைய சப்போர்ட் பேஜ்லேயே இது லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ அங்கே லிஸ்டிங்காக இருந்தால் லான்ச் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ M32 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4G இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். M32 4G இப்போ 5G வேரியன்ட் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 720 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. லான்ச் அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ இந்த சிப்செட்டோட சாம்சங் தரப்புலேருந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நீங்கள் ஒருவேளை சாம்சங் தரப்புலேருந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் பட் அப்பர் மிட் ரேஞ்சில் வேணும் அப்படின்னாலும் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்டிங்காக இருக்குது. சாம்சங் உடைய A52 ஆல்ரெடி இது 5G ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு 750 இந்த சிப்செட்டில். பட் இந்தியாவில் இது 778 இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் தெரியுது. அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர் வேரியன்ட்ஸும் ரிவீலாக இருக்குது. இந்தியாவில் எப்படி 4G வேரியன்ட் லான்ச் ஆயிருந்தது A52 4G அதே மாதிரி எக்ஸாக்ட் அவுட்லுக்கோட அதே மாதிரி கலர் வேரியன்ஸோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங்குடைய அப்பர் மிட் ரேஞ்ச் 5G வேணும் அப்படின்னா சாம்சங்குடைய A52 கூடிய விரைவில் வரப்போகுது. பட் இந்த மாதம் இருக்காது, நெக்ஸ்ட் மந்த் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை சாம்சங் அவங்களுடைய நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா One UI 4.0 இந்த பேரில் தான் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ரீசெண்டாக வந்து இதோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து Android 12ஓட One UI 4.0 அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் Android 12 எல்லா டிவைசஸ்க்கும் ரோல் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் சாம்சங் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா One UI 4.0 வரும். ஆல்ரெடி One UI 3 எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்குது. One UI 4 இன்னும் அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Motorolaவுடைய H20 சீரிஸ் ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் லிஸ்டிங் ஆயிருக்கு நிறைய இடங்களில். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாலையும் லான்ச் ஆகிடுச்சு. சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா H20 இந்த பேரில் இல்லாமல் HS Pro அதுக்கப்புறம் HS Luxury Lite இந்த பேரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HS Pro உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 870 கொடுத்துருக்காங்க. கூட 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 108 மெகாபிக்சல் கேமரா சென்சார் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இது லிமிட்டட் டைம் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது 30,000 ஆகிடும். அதே மோட்டரோலா HS Lite Luxury அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 778 இதுவும் 108 மெகாபிக்சல் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதோட விலை அப்ராக்சிமேட்டாக 29,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு இந்தியாவில் வராது, இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ இந்த ப்ரைஸஸ்க்கு இப்போ இது சைனாவில் லான்ச் ஆயிருக்கு.
Realme உடைய GT சீரிஸ் இந்தியாவில் ஆகஸ்ட் 18 அன்னைக்கு லான்ச் ஆகிறது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதில் GT மாஸ்டர் எடிஷன், GT மாஸ்டர் எக்ஸ்ப்ளரேஷன் எடிஷன் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இதில் மாஸ்டர் எடிஷனில் ஒரு புது கலர் வேரியண்ட் இவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் அண்ட் கிரே கலர் கொஞ்சம் டார்க் ஷேட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இங்கே ரிவீல் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக் ஆரஞ்ச் கலர். இன்னும் சொல்ல போனால் எக்ஸாக்டாக அப்படியே செங்கல் மாதிரியே தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அண்ட் டிசைன் கூட. இந்த பிரிக் ஆரஞ்ச் கலரில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது இந்தியாக்கான ஒரு கலர் வேரியண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே டீசர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. Poco F3 GT ரீசெண்டாக OnePlus Nord 2 கம்பீட் பண்ணுற வகையில் வந்து ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்து தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு டிஸ்பிளே இஷ்யூ இருக்கிற மாதிரி வந்து சில இமேஜஸ் வந்து இப்போ இன்டர்நெட்டில் சர்ஃப் ஆகிட்டுருக்கு. சில யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே கிடையாது. சில யூசர்ஸ் உடைய டிஸ்பிளே பேனலில் வந்து ஸ்க்ரீன் யூனிஃபார்மிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பர்ன்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஸ்க்ரீன் யூனிஃபார்மிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். சில AMOLED பேனலில் வந்து இந்த மாதிரி வந்து ஈவனாக கலர் டோன் இருக்குது. அது ஒயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் ஒயிட் இல்லாமல் வந்து அங்கங்கே வந்து உங்களுக்கு பிளாக் தெரியும். இது வந்து நம்ம டிவியில் கூட அப்பப்போ பார்த்துருப்போம். அங்கங்கே வந்து உங்களுக்கு டார்க் கலர்ஸ் தெரியும். ஸோ இது வந்து பர்ன்ட் இஷ்யூ சொல்லுவாங்க, ஸ்க்ரீன் யூனிஃபார்மிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூசர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணாதான் வந்து நிறைய இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்சும் கிளைம் பண்ணியிருக்காங்க. நானும் Poco F3 GT யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கா எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு கூடிய விரைவில் உங்களுக்கு ரிவ்யூ, அன்பாக்சிங், கேமிங் ரிவ்யூ எல்லாமே வரும். ஸோ ஸ்டே டியூன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ கூட கென்ஷின் இம்பாக்ட் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ பார்க்கலாம். Poco F3 GT கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரிட்டர்ன் நம்ம இமீடியட்டாக கிளைம் பண்ண முடியும். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். Motorola Edge Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப்சாட் லென்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர் ஸ்பீட். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.